ஐந்தாவது வடிவம் தானியலட்சுமி. தோற்றம்: எப்போதும் அருளை செய்கிற அபய கரங்களுடன் தங்கத்தைப் போல் ஒளி பரவ செய்கின்ற கிரீடம் அணிந்து, தாமரை, கரும்பு, நெற்கதிர், வாழைப்பழம், கலசம் முதலியானவைகளை கரங்களில் ஏந்தி, வலது கையில் தாமரை மலரை ஏந்தி, கருணையே வடிவான வெண்மை நிறத்து உடையவளாக, தலையில் சடைகள் பின்னி, எல்லா விதமான ஆடை அணிகலன்களை அணிந்து, உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து, பெருமையுடன் ஆனந்தம் மேலோங்கியவராக, மனதை கவரும் பேரழகு கொண்டவராக தானியலட்சுமி அன்னை காட்சி தருகிறார்கள். வழிபடுவதன் பலன்கள்: தானியலட்சுமி எங்கும் செழுமை நிறைந்திருக்க காரணம் ஆவார்கள். இவரின் அருளாலே உலகில் பசிப்பினி நீங்குகிறது. இவர் தானியங்கள், உணவுகள், ஊட்டச்சத்துகள், வேளாண்மை ஆகியவற்றிற்கு அதிபதி. தானியலட்சுமி அன்னலட்சுமி என்றும் போற்றப்படுகிறார்கள். பசிப்பினி போகவும், உலகம் செழிக்கவும், உணவுகள் மற்றும் ஊட்டச்சத்துகள் கிடைக்கவும் தானியலட்சுமியை வழிபட வேண்டும். ஆறாவது வடிவம் விஜயலட்சுமி. தோற்றம்: உலகங்களுக்கெல்லாம் தலைவியாகவும், என்றும் வெற்றியெல்லாம் தருபவராக, 8 கரங்களை உடையவராக உயர்ந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். பேரழகுடன் எல்லா வகையான அணிமணி ஆபரணங்களை அணிந்து, வலது கையில் கத்தி, பாசம், சக்கரம் பூண்டு, ஒரு கை அபயம் காட்ட, இடது கையில் அங்குசம், கேடயம், சங்கம் இவையுடன் ஒரு கையில் வரத முத்திரையுடன் வீரமும் கம்பீரமும் கொண்டு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி போல வீற்றிருக்கும் திருக்கோலமே விஜயலட்சுமி அன்னையின் இயல்பாகும். வழிபடுவதன் பலன்கள்: விஜயலட்சுமி அன்னை ஜெயலட்சுமி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நம் வாழ்வில் வெற்றிகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர். விஜயலட்சுமி அன்னையின் அருட்பார்வையாலே நம்மால் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க முடியும். வெற்றி, தைரியம், நம்பிக்கை, பயமின்மை ஆகியவற்றிற்கு அன்னை அதிபதி. விஜயலட்சுமி அன்னையை வழிபட ஒருவர் தன் வாழ்வில் தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை கிடைக்க பெற்று தோல்வியில்லா வெற்றியை தொடர்ந்து பெறுவார். வாழ்க்கை பாதையில் வெற்றி பெற விஜயலட்சுமி அன்னையை வழிபடுவோம்.